ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ இப்படி உன்னை வருத்தித்தான் சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் தந்தையை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். அப்பா சொல்வது சரிதானே? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன். சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க அப்பா நான் இருக்கிறேன். உன்னை தவிக்கவிட்டு உன் தந்தையான நான் எங்கே போவேன்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும். அதனால்தான் எட்டி நின்று பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அப்பா செய்வார் என்று இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன். இது உன் நல்லதுக்காக. உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாய் வாழ்வாய். இது என் சத்திய வாக்கு. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும். உன் தந்தையான என் மீது நம்பிக்கை கொள். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். அதைத்தான் நான் உன்னிடமிருந்து உன் தந்தையான நான் விலக்கியுள்ளேன். வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல குழந்தையே. இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக. என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல, விதையாய் கீழே உன்னை நான் தான் தூவுகின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள்தான் அவை. உனக்கு புதியது. அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ விழுந்திருக்கலாம். ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய். அதற்குத்தான் இந்த சிறிய சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்கல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவி இருக்கிறேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் உனக்கு அது உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என் குழந்தையே. என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல்.
எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம். கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது, அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயல்லவா? ஆனால் அது தாமதமில்லை. உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது. இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். இந்த உலகமே தலைகீழாக மாறலாம், ஆனாலும் நாம் வழி தவறிவிடக்கூடாது. நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை கொண்டிரு. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அப்பா, நான் என் சுதந்திரத்தை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. என் வாழ்வில் எனக்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என என்னிடம் கேட்கிறாய். நீ விட்டு சென்ற கடமைகளை தீர்க்கத்தான் பிறவி எடுத்துள்ளாய். உன் கடமைகளை நீ செய்யும்போது உன் சுதந்திரம் இழந்தாய், உண்மைதான். ஆனால் உன் கர்ம வினையை தீர்த்து சுதந்திரத்தை திரும்ப பெறுவாய். வாழ்வில் நீ காண வேண்டிய பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. சுதந்திரமாய் அந்த நிகழ்வுகளில் நீ நல்ல உள்ளங்களோடு ஒற்றுமையாக இருந்து மகிழ்வாய். உன் கோபத்தை குறைத்துக்கொள். அவசியமற்ற உரையாடல்களை தவிர்த்துவிடு. எல்லாம் ஜெயமாகும். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது. என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது கிடையாது. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொள்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன். என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கிறான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு. நீ தொலை தூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உன் நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உனக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது உன் தந்தையான நானே ஆகும். இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னையே காண முயற்சி செய். இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நிச்சயம் நீ பெற முடியும். உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் கேள். உன் தந்தையான என்னிடம் கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய். என் சன்னிதானத்தில் கௌரவம் அடை. உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே. உன்னை மாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறைக்குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கின்றேன். நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் குழந்தையே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைத்து வளர்ப்பேன். உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்மை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவார் நம் சத்குரு சாய்நாதர். சத்குரு என்பவர் தம் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவார் என்பது நிச்சயமாகும். இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையுடன் சத்குரு அவர்களை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பாபா தன்னுடைய பக்தர்களை, அன்பு உள்ள கொண்ட பக்தர்களை இரவு பகலாக
தன் கண்ணின் இமை போல காத்து ரட்சித்து வருகிறார். அவரை தஞ்சமடைந்தவரை அவர் என்றும் நிராகரிக்க மாட்டார். அவர் கூடவே இருந்து அவனை வழி நடத்துவார். நாம் அவர் மேல் சுமத்தும் பளுவை அவர் தாங்கிக் கொண்டு நம்மை அதிலிருந்து நிச்சயமாக கரை சேர்க்கிறார். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இதற்கு நாம் செய்ய வேண்டியது அவரிடம் சரணடைந்து அவர் நாமத்தை சதா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா பாபா என்று சொல்ல நேமமோ நிஷ்டையோ எதுவும் தேவையில்லை. அவரிடம் நமது மனம் நிறைய அன்பு ஒன்றே போதுமானது. அப்படி மனதை பழக்கப்படுத்தினால் அந்த இடத்தில் கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களுக்கு இடமே இல்லை. சர்வம் பாபா, அனைத்தும் அவரே. எதை செய்தாலும் அது பாபாவுக்கு பிடிக்குமோ என்ற கேள்வியை நம்முள் நாமே எழுப்பினால் அவர் வழி நடத்துவது நிச்சயமாகும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை எப்படியோ அப்படியே அனுபவமும் ஏற்படுகிறது. பாபாவின் செயற்கரிய செயல்கள் கற்பனைக்கு எட்டாதவை. அவை மனதில் அழியாத சுவடுகளை பதிக்கும். இந்த அற்புதங்களை நாம் சொந்தமாக்கிட பாபா ஒரு சாதனத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் அவரது யோக சக்தியால் உருவான துணியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற உதியாகும். இந்த உதி அனைத்து விஷயங்களையும் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும். மந்திரமாவது நீர் என்பார் சம்பந்த பெருமான். வல்லினை போக்குவதும் மந்திரமாவதும் நமது வேலைகளை முன்வந்து செயல்படுத்துவதும் அனைத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றுவதும் இந்த உதியே என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் உன் வீட்டிற்கு வருகிறதோ, மனிதனோ பறவையோ மிருகமோ புழுப்பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிதி. இவை யாவும் உணவை நாடுகின்றன. உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை. எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே. வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே. எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டி கொள்ளாதே. இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய். பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று நீ அறிந்து கொள். உனது சகோதரனால் நீ நன்மை அடையப் போகின்றாய். நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலையும் நிறைவுறப் போகின்றது. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். விதர்ப்பமான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா? உன் கோபம், வெறுப்பு, எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா? கவலை கொள்ளாதே. உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு. அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும். என் பிள்ளை, நீ பிறவியிலே அறிவுடைமையான ஆன்மா. இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை. ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும். அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள். ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும். ஆனால் மறுபடியும் 2 மடங்கு மேலோங்க செய்யும். இதுவே அதை தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார். அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதை போலத்தான் உன் சூழ்நிலைகள். இதை புரிந்து கொண்டு செயல்படு. தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே. மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது. நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபத்தில் பேசவும் செய்யலாம், அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம். எது உனக்கு நல்லது என்று நீ யோசித்துப்பார். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். நீ ஒரு சிறு தவறு செய்ததன் காரணமாக விவாதம் ஏற்படும். ஸ்ரீ சாய்பாபாவின் ஆசையை நீ கேட்டு பெறு. ஸ்ரீ ராம அவதார தினத்தின் அடுத்த நாள் உன் வேலை முடிவரும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.